நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள வெளி மாநில IAS அதிகாரிகள் அடங்கிய தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வருகை. தேர்தலில் பதிவான வாக்குகள் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நடைபெறவுள்ள நிலையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் 62 மையங்களில் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசாரும் சென்னையில் மட்டும் 20,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் 18,000 துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 தொகுதிகளில் மின்னணு இயந்திரங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிய results.eci.gov.in என்ற இணையதளம் மற்றும் ECI நெட் என்ற செயலியை அறிமுகம் செய்தது தேர்தல் ஆணையம். வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை துல்லியமாகவும் வேகமாகவும் தெரிந்து கொள்ள இந்த டிஜிட்டல் வசதிகள் உதவும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வன்கொடுமை செய்ய முயன்ற தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். அரசின் மெத்தனத்தால் நாளுக்கு நாள் சிறுமிகள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகும் அவலம். திருவண்ணாமலை அருகே 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேக்கரி கடை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியால் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழல் தொடரும் நிலையில் சிறுமியின் உறவினர்களின் போராட்டத்தை அடுத்தே காவலர்கள் நடவடிக்கை எடுத்த அவலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச் சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதிக்கு காய்கறி வாங்க சென்ற மூதாட்டி மர்மமான முறையில் வனப்பகுதியில் சடலமாக கிடந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியால் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கால் வீட்டை விட்டு வெளியே செல்லும் மக்கள் உயிருடன் வீடு திரும்புவதே பெரும் கேள்விக்குறியாகியுள்ளதாக எழும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே உள்ள தியாகராஜபுரம் கிராமத்தில் கூலி தொழிலாளி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் நாள் தவறாமல் அரங்கேறும் மர்ம மரணங்களால் யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நிலத்தகராறில் சிறு குழந்தைகள் மற்றும் பெண்களை கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. 1/2 அடி நிலத்திற்காக உறவினர்களை கொலை செய்ய துணிந்த இந்த கொடூர நபர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் கண்ணீர் மல்க வலியுறுத்தல். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் சுமார் 1 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை கலாச்சாரத்தால் தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி புகழேந்தி கடலூர் அருகே உடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டப்பட்ட நிலையில் கொடூர கொலை. புகழேந்தியை அழைத்து வந்த ரவுடி கும்பல் அவரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்தில் காவல்துறை முற்றிலும் செயலிழந்திருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என எழும் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கல்புத்தூரில் மது போதையில் பிரபல உணவகத்தை அடித்து நொறுக்கி அட்டகாசம் செய்த நேபாள தொழிலாளர்கள் பிடிபட்டனர். ரகளை செய்த 3 தொழிலாளர்களையும் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வலியுறுத்தல். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிய IT ஊழியரை கத்தியால் தாக்கி ரவுடிசம் செய்த சிறுவன் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு முடிவுற்ற திமுக ஆட்சியால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டால் கையில் புத்தகம் ஏந்தும் வயதில் சிறுவர்கள் கத்தியை தூக்குவதாக பொதுமக்கள் வேதனை.
மேற்கு வங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தொடங்கியது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது தங்கள் சின்னத்துக்கு எதிராக டேப் ஒட்டப்பட்டிருந்ததாக பாஜகவினர் குற்றச்சாட்டியதை தொடர்ந்து மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வாழை மரங்கள் முறிந்ததால் மாற்றுத்திறனாளி விவசாயி குமுறல். சேதமடைந்த வாழைகளை பார்வையிட்டு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கண்ணீர் மல்க கோரிக்கை. அதோட நேற்று சாயந்தரம் வந்த இதில் காற்று மழையில் இருந்தெல்லாம் அந்த 1200 மரம் பார்த்தா எதுக்கும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு செலவே இப்போ ஒரு 3,80,000 பண்ணியிருக்கேன். இப்போலையும் செலவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது இது நம்ம கவர்மெண்ட் அரசாங்கத்தில் பார்த்து ஏதாவது எனக்கு பார்த்து பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆலயத்தில் புகுந்து நடிகர் கட்சி தொண்டர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதால் வழிபாடு செய்ய வந்த பக்தர்கள் அவதி. தேவாலயத்தின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் அநாகரிகம் இல்லாமல் கூச்சலிட்ட தொண்டர்களால் பிரார்த்தனைக்கு வந்தவர்கள் முகம் சுழிப்பு. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கொண்டாட்டங்களில் குழந்தைகளை எக்காரணம் கொண்டும் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் எச்சரிக்கை. கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு மன அழுத்தம் தரும் பணிகளை வழங்க வேண்டாம் என பள்ளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ள ஆணையம், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என வலியுறுத்தல். கருத்து கணிப்புகள் பல நேரங்களில் கருத்து திணிப்பாகவே இருப்பதாகவும் வரும் 4ஆம் தேதி மக்களின் உண்மையான எண்ணம் தெரியவரும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அரசு இருக்கக்கூடாது என்ற மாற்றம் அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் உறுதி. கருத்து கணிப்புகள் மேல அது முறையா இருந்தா நல்ல நம்பிக்கை இருக்கும். நிறைய இடங்கள்ல கருத்து திணிப்பு தான் இருக்கு. அது திமுக கூட்டணி சார்பா நிறைய கருத்து திணிப்புகள் வந்திருக்கு. ஆனால் கருத்து கணிப்பை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. 4ஆம் தேதி நிச்சயமா மக்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு, மக்களுடைய உண்மையான எண்ணங்கள், அவங்களுடைய பிரதிபலிப்புகள், கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மோசமான முறையில் ஆட்சி நடந்தது என்பதை நாம் 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கடையாத்துப்பட்டி கிராமத்தில் காவல்துறை கலால்துறைக்கு 10,000 முதல் 20,000 வரை லஞ்சம் கொடுத்த வெட்டு. காட்டுப்பகுதியில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகளின் செயலால் கிராம மக்கள் அதிருப்தி. அமைச்சர் மெய்யாநாதனின் ஆதரவு பெற்ற பகுதியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் தனது நிலத்தை ஆக்கிரமிப்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அப்பாவி மக்களின் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி வாட்ஸ்அப் கணக்கு தொடங்கி பணம் மோசடி செய்ய முயற்சித்த கும்பலால் மக்கள் அதிர்ச்சி. காவல்துறை மீது அச்சமில்லாமல் குற்றவாளிகள் துணிச்சலாக செயல்படுவது தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை காட்டுவதுடன் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக கொளத்தூர் பகுதியில் சுமார் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் வேதனை. பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை. தேனி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை மரங்கள் முறிந்தும் தென்னை மரங்கள் சாய்ந்து விழுந்தும் பெரும் பாதிப்பு. நல்ல மகசூல் தரும் நேரத்தில் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. ஒரு 4 ஏக்கர் தென்னை மரமும் கண்ணு புதுசாக நட்டோம். வாழை மரம் கரெக்டாக அறுவடை நேரத்தில் மகசூல் நேரத்தில் நேற்று பேருந்து மழைனால ஃபுல்லாக சேதம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேனே தெரியலை. ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கோம், வருத்தத்தில் இருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்றதே தெரியல. ஏன்னா கரெக்டாக அறுவடை நேரத்தில் இந்த மாதிரி ஆனதுனால மனம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அதேமாதிரி தென்னை மரமே வேரோட புதுசாக வச்ச கன்று வேரோட எல்லாமே போயிருச்சு. அது ஒன்றுமே நாங்கள் கடன் வாங்கி செஞ்சது. ரொம்ப இந்த அழிவு ஏற்றுக்கவே முடியாது.
கடலூர் மாவட்டத்தில் 3.39 டன் விதை நெல் விற்பதற்கு தடை விதித்த வேளாண் அதிகாரிகளால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி. சாகுபடி துவங்கும் முன்பே உரிய ஆவணங்களின்றி விதை நெல் விற்பனை செய்பவர்களை கண்டறியாமல் சாகுபடி துவங்கிய பின் அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. நாடு முழுவதும் 552 நகரங்களில் நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 43 மையங்களில் 21,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதவுள்ளதாக தகவல். தடையற்ற மின்சாரம், மருத்துவ வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஏற்பாடு பணிகள் தீவிரம். 2026 நீட் யூஜி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான உடை விதிமுறைகளை வெளியிட்ட தேசிய தேர்வு முகமை ஆணையம். தேர்வர்கள் அணிந்து வர வேண்டிய அல்லது பின்பற்ற வேண்டிய உடை விதிமுறைகள் குறித்து neet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நீட் தேர்வை முதல் கையெழுத்தில் ஒழித்து விடுவோம் என வாக்குறுதி கொடுத்த திமுக அரசு தற்போது மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க 24 மணி நேர இலவச ஆலோசனை சேவையை அறிவித்துள்ளதாக மாணவர்கள் வேதனை. நீட்டை ஒழித்து விடுவோம் என்று வீரவசனம் பேசி தேர்தல் வாக்குறுதி அளித்த திருட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது கடந்த தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு காயமடைந்த புண்ணை ஆற்றுவது போல் நாடகமாடுவதாக மாணவர்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஏரியில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக டன் கணக்கில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம். நீர்நிலைகளை பராமரிப்பதில் தமிழக அரசு காட்டும் மெத்தனமும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறிய நிர்வாக சீர்கேடும் இத்தகைய இயற்கை பேரழிவிற்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் வேதனை. தமிழக கேரள எல்லையில் மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு விழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிய காவலர் உட்பட 11 பேர் மின்னல் தாக்கி மருத்துவமனையில் அனுமதி. நல்வாய்ப்பாக உயிருக்கு ஆபத்தான நிலை இல்லாத நிலையில் பாதிக்கப்பட்ட தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்த 3 பேருக்கு குமுளி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை. சென்னை பள்ளிக்கரணையில் குளத்தில் தத்தளித்த 15 வயது பேரனை காப்பாற்ற சென்று முதியவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இதே குளத்தில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் எச்சரிக்கை பலகைகள் உள்ளிட்ட எந்த தடுப்பு நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை மணலி புதுநகரில் செங்கல் சூளையில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த கூலி தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. பணியிடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியமே இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை கோவில் திருவிழாக்களில் பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருவிழா நடைபெறும் இடங்களில் தற்காலிக குப்பை தொட்டிகளை அமைத்து சுகாதாரத்தை பேண வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட பணியில் நாடு முழுவதும் வீடுகளின் பட்டியல் மற்றும் வசதிகள் குறித்த முதற்கட்ட கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் தீவிரம். பொதுமக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அதிகாரிகள் வேண்டுகோள். மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த 6 பேர் உயிரிழந்த சோகம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் சுற்றுலா சென்றிருந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தமிழகம் கொண்டுவரப்பட உள்ளன. 2009ஆம் ஆண்டு முதல் பிறந்தவர்கள் புகைப்பிடிக்க இந்தியா முழுவதும் தடை விதிக்க வேண்டும் என கூறி பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். புகைப்பிடிப்பதற்கு எதிராக உலக நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் சிகரெட் மற்றும் சிகரெட்டுகளை விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கோவை மாவட்டத்தில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத ரகசிய பகுதிகளில் இளைஞர்கள் போதை ஊசிகளை செலுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சி. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசால் இளைய தலைமுறையினரின் எதிர்காலம் பாழாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. கோவையில் மது போதையில் தள்ளாடியபடி பள்ளி முன்பாக அமர்ந்திருந்த இளம் பெண்ணை ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து பள்ளி மாணவர்களையும் இளம் பெண்களையும் போதையின் பாதையில் தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை வானகரத்தில் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்ட காவல்துறை ரோந்து வாகனம் சாலையோரம் துருப்பிடித்து கிடக்கும் அவலம்.
போதைப் பொருள் விற்பனை மற்றும் ரவுடிசம் அதிகரித்துள்ள சூழலில் காவல்துறை துரித பாதுகாப்பு பணியில் ஈடுபட ரோந்து வாகனத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மக்களவை மதிப்பீட்டுக் குழு தலைவராக பாஜக மூத்த தலைவரும் பீகார் மாநிலம் மேற்கு சம்பாரன் தொகுதி எம்பியுமான டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமனம். அரசு துறைகளின் நிதிநிலை அறிக்கைகளை ஆய்வு செய்யும் பொறுப்பு கொண்ட இந்த உயர்மட்ட குழுவின் செயல்பாடுகள் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்ப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலைக்கு மத்தியில் இந்தியாவில் எரிசக்தி விநியோகத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் சீராக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. எரிசக்தி துறை சீராக இயங்கும் என அரசு அதிகாரிகள் உறுதியாக நம்பிக்கை தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6வது அலகுகளுக்கு தேவையான தளவாடங்களை கொள்முதல் செய்ய மத்திய அணுசக்தி துறை அனுமதி. அலகுகள் நிறுவப்படும் போது தமிழகத்தின் மின் உற்பத்தி திறன் கணிசமாக உயரும் என எதிர்பார்ப்பு. இயற்கை பேரிடர் காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செல் பிராட்காஸ்ட் அலர்ட் என்ற எச்சரிக்கை தகவல்களை அனுப்பும் அமைப்பை உருவாக்கியது மத்திய அரசு. சோதனை குறுஞ்செய்திகள் அனுப்பும் பணி நடைபெறுவதால் அவற்றைக் கண்டு பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவுறுத்தல். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி விற்பனை செய்த நபர் பிடிபட்டார். சுமார் 1314 மது பாட்டில்கள் சிக்கிய நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டவிரோத மது விற்பனைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கும்பகோணம் அசூர் புறவழி சாலையில் உள்ள குப்பை மேட்டில் திடீர் தீ விபத்து. தீயணைப்பு துறையினருக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்த நபர் மீது அபராதம் விதிப்பேன் என தீயணைப்பு அதிகாரி பேசிய ஆடியோவால் அதிர்ச்சி. கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 2026 திருத்தம் தொடர்பாக மத்திய அரசுக்கு இறுதி அறிக்கை அனுப்புவதற்கு முன் மாநில அளவிலான கூட்டத்தை நடத்தி விவசாயிகளின் கருத்துக்களை பெற வேண்டும் என தமிழக அரசுக்கு கரும்பு விவசாயிகள் கோரிக்கை. விவசாயிகள் பாதிக்காத வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ள அனைத்து தரப்பு ஆலோசனைகளையும் கேட்டறிந்த பின்னரே முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சூறைக்காற்றால் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம். சுமார் 2,50,000 ரூபாய் மதிப்பிலான 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமானதாகவும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் தற்போது 45.31 அடியாக குறைந்துள்ள நிலையில் கரும்பு மற்றும் குறுவை சாகுபடி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என ஏரியின் கிழக்கு பகுதி விவசாயிகள் வலியுறுத்தல். கோடை வெப்பத்தால் ஏரியின் நீர்மட்டம் சரிந்து வருவதோடு பாசன வாய்க்கால்களும் வறண்டு கிடப்பதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை. நீட் தேர்வு மையத்தை கண்டறிய கூகுள் மேப்பை நம்பக்கூடாது என நுழைவுத் தேர்வர்களுக்கு தேசிய தேர்வு முகமை அறிவுரை. கூகுள் மேப்பில் சில இடங்களில் தேர்வு கூடங்களை தவறாக காண்பிப்பதாகவும், எனவே நீட் தேர்வர்கள் தேர்வுக்கூடம் அமைந்துள்ள இடங்களை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். காக்னிசன்ட் மென்பொருள் நிறுவனம் தனது ப்ராஜெக்ட் லீப் திட்டத்தின் கீழ் 7,000 முதல் 15,000 பணியாளர்கள் வரை பணி நீக்கம் செய்ய திட்டவட்டம். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செயல்பாட்டு மாற்றங்களை நோக்கி நகரும் அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரவிக்குமாரின் 2வது பெரிய மறுசீரமைப்பு நடவடிக்கை. இந்திய மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்ற போதுமான பருப்பு வகைகளை உற்பத்தி செய்வதில்லை என தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வு அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். மணிப்பூரில் பரிந்துரைக்கப்பட்ட 2.55 கிலோவிற்கு பதிலாக மாதம் வெறும் 0.35 கிலோ பருப்பு மட்டுமே நுகரப்படுவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவால் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு. விலை உயர்வை தொடர்ந்து சீலா மீன் கிலோ 1,300 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரையிலும், விளை மீன் கிலோ 700 ரூபாய்க்கும் விற்பனை. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானல் நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல். போதிய காவலர்கள் பணியில் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தொழில் சூழல் முற்றிலும் சீரழிந்ததால்
ஆந்திர பிரதேசத்தில் 20 ஏக்கரில் நிரந்தர வளாகம் அமைக்கும் இன்ஃபோசிஸ் நிறுவனம். இதன் மூலம் 7000 வேலைவாய்ப்புகள் தமிழகத்தை விட்டு ஆந்திராவிற்கு செல்லும் நிலையில் முதலீட்டாளர்களை விரட்டும் திமுக நிர்வாகம் தமிழகத்தின் தொழில் எதிர்காலத்தை அளித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. முந்திரி தோப்பிற்கு வேலைக்கு சென்றவர்கள் சாலையை கடக்கும்போது நிகழ்ந்த சோகம். இந்தியாவில் சாலை விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் வாகனங்களுக்கு இடையிலான நேரடி தொடர்பு தொழில்நுட்பத்திற்காக 5.9 GHz அலைக்கற்றையை ஒதுக்கீடு செய்வது குறித்த இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கலந்தாய்வு. கடந்த 2023 மட்டும் 1,70,000க்கும் மேற்பட்ட சாலை மரணங்கள் பதிவான நிலையில் விபத்துக்களை தடுக்க முக்கியத்துவம் வாய்ந்த நவீன தொழில்நுட்ப முன்னெடுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் ஊட்டி கூனூர் சாலை உள்ளிட்ட முக்கிய பாதைகள் ஒரு வழிப்பாதையாக மாற்றம். கூனூர் லவ்டேல் உள்ளிட்ட முக்கிய பாதைகளிலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். திமுக அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான விதிமுறைகளை உடனடியாக வகுக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு ஆணை பிறப்பிப்ப. ஸ்டாலின் மாடல் அரசு எவ்வித விதிமுறைகளும் வகுக்காமல் விளம்பரத்திற்காக இத்திட்டத்தை கொண்டு வந்ததா என அரசு ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவால் ஊழியர்கள் நிம்மதி. மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் பகுதியில் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை துரிதமாக ஒப்படைக்க உயிரிழந்த பெண்ணின் தந்தை கண்ணீர் மல்க கோரிக்கை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு விரைவாக நடவடிக்கை எடுத்து உடல்களை திருச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை. அவங்க லீவுக்கு அங்கே போயிருந்தாங்க. போன வியாழக்கிழமை சாயங்காலம் 4 மணி அளவில் டேமு அங்கே டர்க்கி டேமாக அதை சுற்றி பார்க்கும் பொழுது போட்டில் போயிருக்கிறாங்க. போட்டில் போனதில் அங்கே திடீர்னு மழை வந்துருந்துருக்கு. மழை காற்று சூறாவளி காற்று மாதிரி ஓவராக அடித்து படகு கவிழ்ந்து எல்லாம் முழுகிட்டாங்க. அதில் எங்கள் பையன் எங்கள் பேரன் சின்ன பாடி இன்னும் கிடைக்கல. தமிழகத்தின் ஜவுளி மையமான திருப்பூர் மற்றும் கோவை மண்டலங்களில் நூல் விலை கிலோவுக்கு 7 ரூபாய் உயர்வு. கடந்த 5 மாதங்களில் மட்டும் 41 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கடும் அதிர்ச்சி. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்த்தப்பட்டு 5 ரூபாய் 40 காசுகளாக நிர்ணயம். மீன்பிடி தடைக்காலம் மற்றும் கோடை வெப்பத்தால் உற்பத்தி குறைந்துள்ளதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் நாட்களில் விலை மேலும் உயரக்கூடும் என பண்ணையாளர்கள் எச்சரிக்கை. கேரள மாநிலம் அங்கமாலி அருகே யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயம். கோயில் விழாவிற்காக அழைத்து வரப்பட்ட யானை திடீரென தாக்கியதில் வாகன ஓட்டுநர் உயிரிழந்த சோகம். கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வெப்ப காய்ச்சல், நீரிழப்பு, கொப்புளம், சோர்வு என பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எனவும், வெயிலில் இருந்து பாதுகாக்கும் வகையிலான உணவுப் பழக்கம், பாதுகாப்பான ஆடைகள் அவசியம் எனவும் அறிவுரை. கோடை காலத்தையொட்டி பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க திருச்சி பெங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வரும் 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் காலை 6:15 மணிக்கு திருச்சியிலிருந்து பெங்களூருவுக்கும், அதே தேதிகளில் மாலை 3 மணிக்கு பெங்களூருவிலிருந்து திருச்சிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் மாவட்டம் தரியாப்பூர் கிராமத்தில் திருமண ஊர்வலத்தில் காதை பிளக்கும்படி இருந்த டிஜே மியூசிக் சத்தத்தால் 140 கோழிகள் உயிரிழப்பு. கோழிகளின் உடற்கூறு ஆய்வறிக்கை அடிப்படையில் டிஜே இசை கச்சேரி நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் வியப்பு.
தமிழகத்தில் கோடை வெப்பம் சுட்டெரிக்கும் நிலையில் வியாழக்கிழமை மட்டும் மின் தேவை 21,326 மெகாவாட்டாக உயர்ந்ததாகவும் அன்றைய தினம் 433 மில்லியன் யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட்டை காண டிவி பயன்படுத்துவோரும் கடும் வெப்பத்தால் மின்விசிறி மற்றும் குளிர்சாதனங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரிப்பே மின் நுகர்வு உயர்விற்கு காரணம் என விளக்கம். தமிழகத்தில் நிரந்தர மின் உற்பத்தி திட்டங்கள் இல்லாததால் ஆந்திராவில் இருந்து மின் கொள்முதல் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில் மின் உற்பத்தியில் தமிழகத்திற்கு பெரும் பின்னடைவு. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தவறான நிதி மேலாண்மை, அதிக மின் கொள்முதல் செலவுகள் மற்றும் செயல்பாட்டு இழப்புகள் காரணமாக மின்வாரியத்தின் கடன் தொகை தோராயமாக 1,34,000 கோடிக்கு மேல் அதிகரித்துள்ள அவலம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் 2ஆம் நாள் பிரம்மோற்சவ நிகழ்ச்சி கோலாகலம். சேஷ வாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலத்தில் எழுந்தருளிய பார்த்தசாரதி சுவாமியை வழிபட்ட பக்தர்கள். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி கோயில் தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். திருமலை திருப்பதியில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை விழா. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி காஞ்சிபுரத்தில் பூமிக்கடியில் 15 அடி ஆழத்தில் உள்ள நடாவவி கிணறு கல் மண்டபத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை தரிசித்த பக்தர்கள். வேலூரில் 9 பூ பல்லாக்குகளில் பவனி வந்த சுவாமிகளை தரிசித்த பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடலுக்கு ஆரத்தி எடுத்தும் மணலில் தீபம் ஏற்றியும் பக்தர்கள் வழிபாடு. முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். கோவை பெரியநாயக்கன் பாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பாலமலை ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா கோலாகலம். மாட வீதிகளில் வலம் வந்த திருத்தேரினை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பெருக்குடன் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். வட மாநிலங்களில் நிலவும் மழையுடனான வானிலை மே 6 வரை நீடிக்கும் என்று கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம். ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் பரவலாக மழை அல்லது பனிப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு. பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் மே 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை. அக்னி நட்சத்திரம் வரும் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு பொது சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல். தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் 17 இடங்களில் கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டியுள்ளதுடன் மிக அதிகபட்சமாக 104 டிகிரி வெப்பம் பதிவாகியதால் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள். வெப்பம் அதிகரிக்கும் நேரங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திய அதிகாரிகள். வேலை வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள வெளிநாட்டு மொழிகளை கற்க வேண்டுமென மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுரை. வெளிநாட்டு மொழிகளை கற்பதன் மூலம் வர்த்தகம் மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளில் வேலை வாய்ப்புகளை தேட முடியும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேள நிகழ்ச்சிக்கான திட்டப் பணிகளுக்கு 1252 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஒப்புதல். உள்கட்டமைப்பு வலுப்படுத்துதல், பேரிடர் மேலாண் சாதனைகளை மேம்படுத்துதல் மற்றும் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. உலக நாடுகள் வியந்து பார்க்கும் அக்னி VI ஏவுகணை தயாரிப்பதற்கான
இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் 12,000 கிலோமீட்டர் தூரம் வரை அணு ஆயுதங்களை சுமந்து சென்று வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் தொழில்நுட்பம் உள்ள இந்த ஏவுகணை நாட்டின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என விஞ்ஞானிகள் பெருமிதம். நீலகிரி வகை திட்டத்தின் கீழ் உருவான 17A-வின் 6வது போர்க்கப்பலான மகேந்திரகிரி மும்பையில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைப்பு. முதல் கப்பல் வழங்கப்பட்ட 17 மாதங்களுக்குள் 6வது கப்பலும் வழங்கப்பட்டுள்ளதால் போர்க்கப்பல் கட்டுமானத்தில் இந்தியாவின் தற்சார்பு உலக தரத்திற்கு உயர்ந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. மேகாலயாவின் மௌலினங் கிராமத்தில் 2 புதிய மின்மினி பூச்சி இனங்களை அசாம் டான்போஸ்கோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு. டயாஃபன்ஸ் மேகாலயன்ஸ் மற்றும் டயாஃபன்ஸ் மௌலினங் என 2 புதிய இனங்களை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து உயிரியல் ஆய்வில் உலகிற்கு பறைசாற்றிய ஆய்வாளர்கள். விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் தனது சர்வதேச விமான சேவைகளை குறைக்க திட்டம். சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் தனது முக்கிய சர்வதேச விமான சேவைகளை ஜூலை மாதம் வரை குறைக்க முடிவு. சர்வதேச விண்வெளி நிலையம் 2031ஆம் ஆண்டில் ஓய்வு பெற உள்ள நிலையில் தியாங்காங் விண்வெளி நிலையத்தை 2 மடங்கிற்கும் மேலாக விரிவுபடுத்த சீனா திட்டம். புவி சுற்றுப்பாதையில் செயல்படும் ஒரே விண்வெளி நிலையமாக சீனா உயரும் என்று விண்வெளி நிபுணர்கள் நம்பிக்கை. செயற்கை நுண்ணறிவுத் துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் சாட் ஜிபிடி தயாரிப்பு நிறுவனமான OpenAI தனது மிகவும் மேம்பட்ட GPT 5.5 மாதிரியை அறிமுகப்படுத்தி அசத்தல். குறைந்த வழிகாட்டுதலில் சிக்கலான பணிகளை முடிக்கும் திறனும் வேகமான செயல்திறனும் கொண்ட இந்த மேம்பட்ட தொழில்நுட்பம் இப்போது சாட் ஜிபிடி மற்றும் கோடெக்ஸ் பயனர்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை. கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இனி அனைத்து வகையான கார்களிலும் பயன்படுத்தும் வகையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல். பாதுகாப்பான வழித்தடங்களை கண்டறிவது, வாகன கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த தொழில்நுட்பத்தால் வாகன பிரியர்கள் ஆர்வம். விண்வெளியில் உற்பத்தி செய்யப்பட்ட ஜப்பானிய சாகி மதுபானம் சர்வதேச ஏலத்தில் இந்திய மதிப்பில் சுமார் 8,54 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. விண்வெளி தொழில்நுட்பத்தில் உருவான இந்த பானம் அதிக விலைக்கு விற்பனையாகி உலக சந்தையில் பெரும் பரபரப்பு. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் அனைத்தும் வெறும் காகித புலிகள் என்று ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா முஜ்தபா காமேனி விமர்சனம். இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளை நேரிடையாக குறிக்கும் வகையில் காகித புலிகள் அவர்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றும் ஈரான் உச்சத்தலைவர் தாக்கு. ஈரான் முன்வைத்த போர் முடிவு திட்டத்தை நிராகரித்த அமெரிக்கா. ஹார்முஸ் நீரிணை திறப்பு மற்றும் தடையை நீக்கும் திட்டத்தை ஏற்க மறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்கும் வரை தடை நீடிக்கும் என திட்டவட்டம். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு உயர்தர சந்தை வாய்ப்புகளை தந்து வருமானத்தை உயர்த்தும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். இரு நாடுகளின் வர்த்தகம் $100 பில்லியன் தாண்டியுள்ள நிலையில் இந்த ஏற்றுமதி ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்றும் பியூஷ் கோயல் பேச்சு. சர்வதேச அரசியல் சூழலால் வெளிநாட்டு வங்கிகளில் தங்கம் வைப்பது பாதுகாப்பு இல்லை என்பதால் கடந்த 6 மாதங்களில் மட்டும் பிரிட்டனில் இருந்த 104 மெட்ரிக் டன் தங்கத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்த ரிசர்வ் வங்கி. உக்ரைன் போரின் போது ரஷ்யாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதை அடுத்து விழித்துக் கொண்ட ரிசர்வ் வங்கி எஞ்சியிருக்கும் கையிருப்பையும் மீட்க திட்டம். அரசியல் பதற்றங்கள் நிலவினாலும் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள FIFA உலகக்கோப்பையில் ஈரான் அணி களமிறங்கும். லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சியாட்டில் நகரங்களில் ஈரான் தனது உலகக்கோப்பை லீக் போட்டிகளில் விளையாடும் என அதிகாரப்பூர்வமாக தகவல். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டி கால் இறுதியில் சீன தைப்பே அணியை 3-0 என்ற புள்ளி கணக்கில் வென்று இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி. இந்திய வீரர் லக்ஷ்யா சென் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் மற்றும் 20 வயது இளைஞர் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோரும் வெற்றி பெற்று சாதனை. 2026 IPL கிரிக்கெட் தொடரின் 43வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு ராஜஸ்தான் அணி 225 ரன்கள் எடுத்த நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19.1 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 226 ரன்கள் எடுத்து வெற்றி.
2026 IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய 44வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி மோதல். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் காயம் காரணமாக MS தோனி விளையாடுவது சந்தேகம் என பயிற்சியாளர் அறிவிப்பு. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்திய அணி இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. வலுவான ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இளம் தேசிய வீராங்கனைகள் சவாலான ஆட்டத்தில் இந்தியா தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தும் என எதிர்பார்ப்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன் இஷாங் சிங் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையுள்ள 29 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து சாதனை. 1994ஆம் ஆண்டு தனது 13வது வயதில் குற்றாலீஸ்வரன் பாக் ஜலசந்தியை சுமார் 16 மணி நேரத்தில் கடந்த நிலையில் 8 வயதேயான இஷாங் சிங் 10 மணி நேரம் 40 நிமிடங்களில் கடந்து புதிய சாதனை. நடிகர் ஜெய் நடிப்பில் உருவான காதல் மற்றும் சஸ்பென்ஸ் கலந்த சட்டென்று மாறுது வானிலை படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. மே மாதம் 15ஆம் தேதி சட்டென்று மாறுது வானிலை படம் திரைக்கு வரும் என அறிவிப்பு. சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி சுவாசிகா நடித்துள்ள 100 சாமி படத்தின் 2வது பாடலான அம்மா அம்மாதான் பாடல் வெளியானது. மோகன் ராஜா எழுதி பாலாஜி ஸ்ரீராம் இசையமைப்பில் வெளியான பாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் 100 சாமி திரைப்படம் விரைவில் திரைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. நடிகர் அஜித்தின் 55வது பிறந்தநாள் அன்று கார் பந்தயத்தில் அவர் சந்தித்த சவால்களை மையமாக வைத்து உருவாகும் கிளாடியேட்டர்ஸ் ஆவண படத்தின் அறிமுக வீடியோ வெளியீடு. AL விஜய் இயக்கத்தில் GV பிரகாஷ்குமார் இசையமைப்பில் உருவாகும் கிளாடியேட்டர்ஸ் படம் தியேட்டர்களில் மட்டுமல்லாமல் OTTயில் வெளியாகும் என தகவல்.